இன்றைக்கி நம்ம வெங்காயம் பெப்பர் போட்டு கருவாடு வதங்கல் செய்யலாம். அதுக்கு 100 கிராம் கருவாடு எடுத்துக்கோங்க. எந்த கருவாடாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 முறை கழுவி இது மாதிரி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு வறுத்து ஆற வச்சு ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவு கடுகு, 1 பிஞ்ச் அளவு சீரகம், கீராமல் 2 மிளகாய், கில்லாமல் 3 வத்தல், 2 கொத்து கருவேப்பிலை, தட்டிய 4 பூண்டு பற்கள், இது கூடவே 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு நம்ம போடக்கூடாது. கருவாட்டில் இருக்கிற உப்பே நமக்கு போதும். வெங்காயம் நல்ல மணம் வந்துடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு மணம் வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை இப்போ போட்டுக்கோங்க. திரும்பவும் 4 நிமிடங்கள் நல்லா வதங்கணும். லேசாக கிளறி கொடுங்க. நல்லா வதங்கணும். 4 நிமிடங்கள் லோ ஃப்ளேம்லேயே கருவாடை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்ல மணம் வருது. இப்போ நம்ம கருவாடு வெந்திருக்கான்னு ஒரு துண்டு எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கருவாடு பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நம்ம அந்த பொடி பண்ண பொடியை போட்டுக்கலாம். திரும்பவும் 2 நிமிடங்களுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். 2 நிமிடங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிடுங்க. லைட்டாக கிளறி கொடுங்க. கருவாடு துண்டு உடஞ்சிடக்கூடாது. லேசாக கிளறி கொடுத்தாவே போதும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நமக்கு மணக்க வெங்காயம் பெப்பர் போட்ட கருவாடு வதங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் சாதம், தயிர் சாதம், பழைய சாதம், சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு சுவையாக, டேஸ்டியாய், மணமாக இருக்கும். தேங்க்யூ.